இந்த ஆன்ட்டி இன்னும் காணோம். நம்ம எத்தனை நாள் தான் ரெக்கார்டிங்காக வெயிட் பண்ணுறது? ஐயோ, எனக்கு உண்மையிலே தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதை வைக்கிறது கொஞ்ச நேரம் தூங்குற ஆன்ட்டி வந்ததுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது என்ன என்னவோ இருக்கு. கிஃப்ட் பாக்ஸ் இருக்குப்பா. என்னாச்சு? ஏய், gift box இருக்கு. இது என்ன இருக்குன்னு தெரியலையே. என்ன திறந்து பார்க்க வேண்டியதுதானே? நீ சொல்றதும் சரிதான். சரி, ஐயோ, ஒரு gift box வாங்குறது இவ்வளோ நேரமா? சரி இரு, நான் ஓப்பன் பண்ணுறேன். ஏய், இது என்னது? ரொம்ப பீஸ் பேப்பர் மாதிரி இருக்கு. இது ஆயிரம் கொண்டு பண்ணதான் இருக்கும் பார்க்கலாம். எனக்கு food இருக்கு. எனக்கு பீஸ் வந்திருக்கு. எனக்கு வெல்த் வந்திருக்கு. எனக்கு education இருக்கு. எனக்கு family வந்திருக்கு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு. எனக்கு ட்ரெஸ் வந்திருக்கு. எனக்கு ஜீசஸ் வந்திருக்கு. வாவ். ஒருவேளை இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிஃப்டா கிடைக்கும்னு நம்மளுக்கு இதெல்லாம் வந்திருக்கோ? ஆனா எனக்கு ஃபேமிலினா என்ன புரியலையே. அதுதான் உனக்கு ஆல்ரெடி நல்ல ஒரு ஃபேமிலி இருக்குன்னு ஒரு பெரிய கிஃப்ட். ஓகே, அப்ப ஃபுட்னா எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாம இருக்காங்க. ஆனா உனக்கு 3 நேரமும் நல்ல சாப்பாடு கிடைக்குது அப்படிங்கிறது gift தானே? கண்டிப்பா gift தான். எனக்கு எஜுகேஷன் எத்தனையோ பேர் படிப்பு இல்லாம இருக்காங்க. ஆனா நான் நல்லா படிக்கிறேன். அதனால அது எனக்கு ஒரு gift. எனக்கு வந்து பீஸ் வந்திருக்கு. நிறைய வீட்டுல சண்டையா இருக்கு, ஊர்ல பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனா என் வீட்டுல நான் சந்தோஷமா சமாதானமா ஆடுறேன். அதனால இது ஒரு பெரிய கிஃப்ட். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. நீங்க இருக்கீங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதனால அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது உண்மையிலேயே பெரிய கிஃப்ட் தான். எனக்கு வெல்த் வந்திருக்கு. எவ்வளோ பேர் ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க. ஆனா எனக்கு எல்லாம் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்காரு. அதனால எனக்கு வெல்த் ஒரு பெரிய gift தான். அடுத்த வேலை மாத்துறதுக்கு நிறைய பேர் துணி இல்லாம கூட இருக்காங்க. ஆனா என்கிட்ட நிறைய துணி இருக்கு. அதனால இந்த ட்ரெஸ்ஸும் எனக்கு ஒரு பெரிய gift தான். நீங்க சொன்ன காரியங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கலாம், ஒரு சிலருக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா யார்கிட்ட இருக்கிற gift இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே இருக்கு. அது என்ன கிஃப்ட்? ஜீசஸ். கண்டிப்பா நீ சொல்றது கரெக்ட் தான். எனக்கு இப்படிப்பட்ட கிஃப்ட் கிடைக்கிறதுனா அது பாட்டு பாடாம இருக்க முடியாது. லா 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 லா. ஏய், நானும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். 3 2 1 go. லா 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 லா. உண்மையிலேயே இந்த உலகத்துக்கு நல்ல gift கிடைச்சப்போ ஏஞ்சல்ஸ் ஒரு பாட்டு பாடினாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறியோர் ஓய்வுநாள் பள்ளி பாடத்தை படிக்க வந்திருக்கவங்க எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த வாரம் பாடம் படிக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஹாய். எங்களுக்கு உங்க கூட சேர்ந்து படிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வாரம் 12வது பாடத்தை படிக்க போறோம். பாடமோட தலைப்பு மகிழ்ச்சியின் பாடல். பாடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்க எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நாளை கொடுத்துருக்காங்க நன்றியப்பா. நாங்கள் இந்த பாடத்தை படிக்கும்போது இது எங்கள் மைண்ட்லேயே இருக்க நீங்கள் தான் பதிவு செய்யணும். இது எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க நீங்கள் தான் உதவி செய்யணும். இதை பார்க்குற கேட்குற எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. இந்த வாரத்துக்கான மனப்பாட வசனம் லூக்கா 2:14 இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒழிச்சிக்கிறது ரொம்ப பெரிய காரியம். இதே மாதிரிதான் தூதர்கள் இயேசு பிறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த மெய்ப்பர்கள் கிட்ட சொன்னப்போ அவங்களால அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க முடியல.
யோசிப்பும் மரியாளும் பெத்லஹேமுக்கு போகும்போது யாருமே அவனை பெருசா கண்டுக்கல. அங்கிருந்த அதிகாரிகளும் அந்த ஊர்ல இருந்து கணக்கு எடுக்கிறதுக்காக அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. புதுசா இந்த குழந்தை பார்க்கறதுக்கு யாருமே அக்கறை காமிக்கல. ஆனா பரலோகத்துல அப்படி இல்லை. எல்லா தூதர்களும் ரொம்ப கவனமா கவனிச்சிட்டு இருந்தாங்க. இயேசு பிறந்தனால அவங்க சந்தோஷத்தோட பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. அது ஒரு அமைதியான ராத்திரி நேரமா இருந்தது. மேய்ப்பர்கள் எல்லாரும் அவங்களோட ஆடுகள் எல்லாம் ஓய்வெடுக்க வச்சுட்டு அவங்களும் தூங்கினாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமான ஒரு காரியத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் மேசியாவோட வருகை. இந்த மேசியா தான் இவங்களை எல்லாம் மீட்டுட்டு போவாரு அப்படின்னு இவங்க நம்பினாங்க. திடீர்னு அந்த மேய்ப்பர்கள் இருந்த இடம் ரொம்ப வெளிச்சமாகவும் பிரகாசமாகவும் இருந்துச்சு. அவங்க எல்லாரும் அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாம கண்ணு கூசுதுன்னு சொல்லிட்டு கண்ணை மூட ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல ஒரு அழகான குரல் கேட்டுச்சு. பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு நல்ல விஷயம்னு சொல்ல வரேன். இன்னைக்கு தாவீதின் ஊரான பெத்லகேம்ல ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை இஸ்ரவேல் தேசத்துக்கு வாக்கு பண்ணப்பட்ட குழந்தை. அந்த குழந்தை துணியில சுத்தி முன்னணியில கடத்திருப்பாங்க. இந்த சத்தம் அவங்க முழுசா புரிஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி வானம் முழுசும் தூதர்களால நிரம்பிடுச்சு. ஆண்டவரை துதிச்சு சந்தோஷமா தூதர்கள் பாட்டு பாடினாங்க. திடீர்னு அந்த தூதர்கள் எல்லாம் அங்கிருந்து மாறிச்சிட்டாங்க. அந்த நேபர்கள் எல்லாம் கண்ணை கசக்கி 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 பாக்குறாங்க. இந்த பாக்குறாங்க அங்க பாக்குறாங்க. ஆனா எங்கேயும் ஒண்ணுமே இல்லை. மறுபடியும் எல்லாம் இருட்டாயிடுச்சு. உடனே அந்த மேய்ப்பர்கள் நினைச்சாங்க நம்ம கனவு கொண்டு இருக்கோம்னு. ஆனா அந்த தூதர்கள் பாடின பாட்டு அவங்க காதுல ஒலிச்சுட்டே இருந்தது. அந்த மேய்ப்பருக்கு உண்மையிலேயே அவங்க மனசு சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்திருந்துச்சு. இதோட அவங்களால அமைதியா உட்கார்ந்துருக்க முடியல. உடனே இந்த மேய்ப்பர்கள் எல்லாம் பெத்லஹேமுக்கு அந்த குழந்தைய பார்க்க வேகமா போனாங்க. அந்த தொழுவத்தை அடைஞ்ச உடனே அங்க நிறைய மிருகங்கள்லாம் இருந்தது. கழுதைகள் இருந்தது, ஒட்டகம் இருந்தது, மாடு இருந்தது. அது கூடவே அந்த குழந்தையும் இருந்துச்சு. அந்த மேய்ப்பர்கள் அமைதியா அந்த குழந்தைய அமைதியா அவங்க முழங்கால் போட்டு வணங்கினாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மாதிரியா அவங்க மனசுக்குள்ள எல்லாமே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவருடைய பிறப்பை பத்தி தூதர்கள்லாம் மத்தவங்க கிட்ட சொன்னாங்க. ஆண்டவர் எந்த நல்ல செய்தியையும் மற்றவங்களுக்கு பகிரணும்னு நினைக்கிறாரு. அந்த தூதர்கள் ஆண்டவரை துதிச்சு பாடினதும் இல்லாம ஆண்டவர்கிட்ட இந்த அருமையான பரிசுக்காகவும் நன்றி சொன்னாங்க. அந்த அருமையான பரிசு இயேசு கிறிஸ்து. அவர் தான் இந்த உலகத்துக்காக வருவார்னு வாக்கு பண்ணப்பட்டவர். இந்த நல்ல செய்தியை உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் பகிர்ந்துக்குவீங்களா? இந்த பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரப்பிதாவே, இந்த வாரம் பாடம் படிக்கும்போது எங்கள் குழுவுக்காக நன்றி. இந்த பாடம் நாங்கள் ஞாபகம் வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க, எங்கள் வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் இயேசு வந்ததுக்காக ரொம்ப நன்றி. அவர் எங்கள் பாவத்துக்கு மறைச்சதுக்காக ரொம்ப நன்றி. நாங்கள் உங்களை பற்றின செய்தியை மற்றவங்க சொல்கிறதுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் நல்ல பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. பார்க்க கேட்கறது ஆசிரியர் இயேசு செய்திக்கும் என் ஜீவன் அன்பு பிதாவே. ஆமென்.